Hello friends, welcome back to our channel Remika's Dairy. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா தாபா ஸ்டைல்ல ஒரு எக் பாலக் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கறி ரெசிபி வந்து உங்களுக்கு நான், ரோட்டி, அப்புறம் பரோட்டா, ஈவன் ரைஸ்க்கு கூடவே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து பாலக்கீரை தான் எடுத்துருக்கிறேன். பாலக்கீரை வந்து ஒரு பஞ்ச் அளவு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு பஞ்சுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதில் எக்ஸாக்டாக ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 4 எக்ஸ் அளவுக்கு இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 4 எக்ஸுக்கு இந்த ஒரு பஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஹாஃப் பஞ்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் 8 எக்ஸ் அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பஞ்சையுமே அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து அதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ் வந்து 4 எக்ஸை வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை வந்து இதில் நான் இந்த ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ தட் எனக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த 4 எக்ஸையுமே நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ டொமேட்டோ வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிட்டு அதையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து ஒரு ½ கப். இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு வந்து ஆயில் நிறையா இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ½ கப் அளவுக்கு நீங்கள் டோட்டலாகவே ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரைடு ரெட் சில்லி வந்து 2 இது ஆட் பண்ணுறேன். 2 அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காய், காடமம் வந்து ஒரு 2 காடமம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பட்டை, சினமன் ஸ்டிக் வந்து ஒரு ஸ்டிக் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ கிராம்பு, க்ளோவ்ஸ் வந்து ஒரு 2 அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம், cumin சீட்ஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு ½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சாட்டே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா டொமேட்டோ பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதோட ராஸ்மெல்லும் நமக்கு போயிடும். ஸோ அது போனதுக்கப்புறமா நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். சில்லி பவுடர் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர்னாலும் ஓகே, இல்லை நார்மல் சில்லி பவுடர்னாலும் நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், cumin பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. cumin சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க, பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ cumin பவுடர் வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே ராஸ்மெல் போயிட்டு அந்த ஆயில் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் ஆகிட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த டைமில் வந்து கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம பாலக் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் அதோட பச்சை வாசனை ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது போனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரைடு எக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேவி வந்து கன்சிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து நல்லா திக்காக வரணுன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் செமி கிரேவியாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்கும் அந்த மசாலாவும் நல்லா வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ பிளெண்ட் ஆனோடனே நமக்கு வந்து நல்லா அந்த கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்ஸில் ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், கிரேவி பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பாலக் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.